ஹலோ மக்களே, வெல்கம் டு yet another எபிசோட் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால். ஆனா இந்த தடவை ரொம்ப லாங் டிலேல ஜூன்ல நடந்து முடிஞ்ச மேட்சுக்கு இப்பயாடா பேசுவீங்கன்னு எல்லாருமே கேட்கலாம். ஆனா நடுவுல வந்த 2 பெரிய டோர்னமெண்ட்ல எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தனால இது அப்ப பண்ணிதான் நல்லா இருக்காதுன்னு ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நானும் ராகுல் 2 பேருமே வெக்ஸ் ஆயிட்டோம். இதுக்கு மேல இதையெல்லாம் பேசி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு என்னையோட ராகுல் போயிட்டான். அவன் வேற வேலையே அதான். அதனால ஆனா போவாங்கயா முடியலப்பா. இதுக்கு மேலதான் பண்டை ஆட்டுறான் ராகுல். இதுக்கு மேலதான் முடியாதுப்பா, கையெடுத்து கும்பிடுறேனப்பா, சவுத் கேட்டோட மோசமா போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி. சவுத் கேட்லாம் யாருன்னு இருக்கு. அதான் பாரு, சவுத் கேட்லாம் பரவாயில்லைங்கிறப்ப ராகுல். அப்ப உள்ள என்ன நாட்டு குழப்பம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. பட் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் வெல்கம் டு த லேட்டஸ்ட் ரவுண்ட் அப் ஆஃப் தி இந்தியன் நியூஸ். சொல்லுப்பா ராகுல், என்னதான் நடக்குது? அதாவது நீ என்ன ஆரம்பத்திலேயே சிரிக்கிறியே? ஆரம்பத்துல ஐயோ நான் எங்க இருந்து ஆரம்பிப்பேன்? ஒரு மாசமா இது 4 வருஷத்துக்கு நடந்த கதையை ஒரே மாசத்துல இவனுங்க பண்ணிருக்கானுங்க. அந்த நிலைமையில இருக்கு. பட் நம்ம ஸ்டார்டே கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம். கத்தார் குவைத் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுவோம். குவைத்தோட ஃபர்ஸ்ட் ஆடணும். அதான் சுனில் செட்ரி லாஸ்ட் மேட்ச் எல்லாம் ஹைப்பு அதெல்லாம் பேசணும். எல்லாம் நல்லா பேசணும். பேசுறத நிப்பாட்டி இருக்கணும். நம்ம அப்பவே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. வழக்கம் போல பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் பண்ணல. ஏதோ கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் வந்துச்சு. ரஹீம் அலி நம்மாளு சென்னை எஃப்சி ஆளுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு. அதை அவன் விட்டான். குவைட்டுக்கு ஒரு 2 சான்ஸ் வந்துச்சு. அதை அவங்க விட்டானுங்க. மேட்ச் இங்கிலாந்து வெர்சஸ் ஸ்லோவேக்கியா மேட்ச் மாதிரி இங்கிலாந்து மேட்ச் எப்படி பார்க்குமோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. மொக்கையா ஒண்ணும் நடக்காம அப்படியே ஜாலியா மேட்ச் போகுதுப்பா அப்படின்னு ஒரு பேருக்கு போயிட்டு இருந்துச்சு சைட்ல. யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க மேட்சை, அது வேற விஷயம். பட் அதான் நில்ல முடிஞ்சிருச்சு. அதனால இந்தியாவுக்கு என்னாச்சு, ப்ரெஷர் ஆயிடுச்சு. கத்தாரோட ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த ப்ரெஷரு. பிளஸ் குவைத் ஆப்கானிஸ்தானோட ஜெயிச்சா அவனுங்க உள்ள போயிடுவாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் எண்ட்ல சரி கத்தார் நமக்கே சேர்றா இந்தியா நீ ரொம்ப கஷ்டப்படுற, சரி நாங்க அண்டர் 23 பிளேயர் ஆடுறோம் உங்களோட அப்படின்ட்டானுங்க கத்தாரு. செகண்ட் மேட்ச்ல எல்லா சின்ன பசங்க யாருமே அக்ரம் அஃபீப் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய பேர்லாம் எவனுமே ஆடல. எல்லாம் சின்ன பசங்க. அந்த அந்த பசங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடணும் ஆக்சுவலா. சுனில் செட்ரி இல்ல அந்த மேட்ச். பட் நம்ம நல்லா ஆடணும். ஒரு கோலும் அடிச்சோம். சாங்டே கோல் அடிச்சிட்டான். சூப்பரா ஆடணும். சரிடா ஓகே ஏதோ ஹோப் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் உள்ள இறங்குறோம். வரானுங்க கத்தாரு. அது அந்த அந்த டிசிஷன் அதை பத்தி நம்ம பேசினாலே வெக்ஸ் ஆயிடும். அதான் வெளில போயிட்டு குர்பீத் சேவ் பண்ணுவான். பால் வெளில போயிட்டு அது ஒரு ராபரி, லிட்டரலா ஒரு ராபரி அது. இல்ல சாரி, மியூட்ல பண்ணிட்டேன். நீ சொல்லி முடியும், அதுக்கப்புறம் நான் திரும்பி வரேன் அதை பத்தி. அது ஒரு சரியான ஒரு ராபரி. அது ஒரு கோல் போச்சு. அப்புறம் நம்ம ஆளுங்க மறுபடியும் சரிடா ஒரு கோல் போயிடுச்சு பரவாயில்ல, சரி ஓகே அடிப்போம் பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் அப்படியே டவுன் ஆயிட்டானுங்க. ஒரு கோல் போன அப்புறம் அவனுங்க அசால்ட்டா ஒரு கேர்தர் அப்படியே சல்லுன்னு ஒன்று கோல் போட்டான். 2வது கோல். அந்த கேப்ல குவைட் ஒரு கோலை போட்டான். அவ்வளவுதான். அதோட நம்ம ஆளுங்க முடிஞ்சிருச்சு. மேட்ச் கதை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கதையும் முடிஞ்சிருச்சு. இது என்ன நமக்கு வருஷ வருஷமா நடக்கிறது தான். இதுக்கு மேல நமக்கு சான்ஸ் வந்திருக்காது அப்படின்னு அது மட்டும் தான் தெரியும். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட இல்ல, ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆடி இருப்போம் அந்த மேட்ச்ல. அவ்வளவுதான். மற்றபடி பெருசாலாம் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் என்ன கேட்க வந்தேன்னா, எஸ், அந்த கோல் வாஸ் பியூர் ராபரி, டேலைட் ராபரி, எல்லாமே ஓகே. சரியா, 1-1 ஆயிருக்கு. ஐடியலி நீ அங்க கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணிட்டு கடைசி ஒரு 5 மினிட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு கோல் போட ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி இருக்கணும். உடனே அடுத்த கோலையும் விட்டாச்சு. அப்ப இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த டேலைட் ராபரி கோல் இல்லைனாலுமே மேட்ச் டிரால தான் ஆமா முடிஞ்சிருக்கும். ஆமா. கத்தார் ஆக்சுவலா அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்க. நம்ம ஒரு கோல் போட்டப்ப அவனுங்க அப்பதான் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. கரெக்டா ஒரு 68 மினிட்டோ என்னமோ அந்த மாதிரி கரெக்டா நல்ல பிளேயர் எல்லாம் இறக்கிட்டு ஃபுல்லா அட்டாக் பண்ணி நம்ம கன்ஃபார்மா கன்சீட் பண்ணிருப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த கோல் இல்லைனா கூட அந்த மாதிரி தான் இல்ல, இருந்துச்சு நான் மேடம். நான் எதுக்கு அவனை கேட்கறேன்னா, அதாவது நம்ம ஸ்டிமேட்சை போட்டு கண்டபடி பேசியிருக்கோம். ஆனா இதை பிளேயர்ஸ் ஆல்சோ ஸ்டெப் அப் பண்ணல. ஸ்டெப் அப் பண்ணிங்கிறத விட நீ இதுதான் சீலிங்னு நினைக்கிறியா? நான் தான் கேட்கறேன். இப்ப ஒரு புது கோச், ஒரு யர்கன் கிளாப்பே வராருன்னு வச்சுக்கோ, அப்படி ஒரு சொல்றேன் நானு. அப்படியே வந்தாலும் கூட பிளேயருக்கு ஒரு சீலிங் ஒன்று இருக்குது இல்ல. நம்ம இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசிக்கோ ராகுல். இவனுங்க எல்லாம் வெளியே போய் மத்த கிளப்ல எல்லாம் மத்த லீக்ஸ்ல எல்லாம் ஆடினாதான் என்னடா நம்ம இவ்வளவு கம்மியா இருக்கோமே அவங்கள கம்பேர் பண்ணும் போதுங்கிறது தெரியும். குண்டுச்சட்டியிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா இங்கேயே காசை வாங்கிட்டு இங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி சீலிங் வளரும்? அதை நீ தான் சொன்னீன்னு நினைக்கிறேன். டேய் வெளியே போங்கடா, ஒரு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சா வெளியே போய் விளையாடிட்டு வாங்கடா, அப்பதான் தெரியும் அப்படின்னு.
ஸோ நான் அதான் உனக்கு கேள்வி கேட்கிறேன். நம்ம மேனேஜர் எவ்வளவு நாள் ப்ளேம் பண்ணலாம். இது நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இந்த சமயத்துல வந்து ஜேமி கேரகர் சொல்லியிருந்தான். இந்த சவுத் கேட் டிஃபெண்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தான். நீங்க சவுத் கேட் இவ்வளவு பண்ணியிருக்கான், எந்த பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணானு? அது உண்மைதான். இங்கிலாந்துக்கு இண்டிவிஜுவல் மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் இல்ல. நான் அதே தான் வந்து இங்க இந்தியாவுக்கு சொல்றேன். ஒரு இண்டிவிஜுவல் மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் வந்து செத்ரியை தவிர யாருனாலையும் கொடுக்கவே முடியலையே அதுல. அது எப்படி அது நீ ஒரு கேம்ப் இத்தனை மாசம் 2 மந்த்ஸ் கேம்ப் என்னமோ நடந்துச்சு. அதெல்லாம் நீ ட்ரெயின் பண்ணி நீ எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு உன்னால மேட்ச்ல ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா பார்ட் ஆஃப் த பிளேம் ஷுட் கோ டு த மேனேஜர். நான் இல்லைன்னு சொல்லல. பட் உனக்கு ஒரு இண்டிவிஜுவல் மொமெண்ட் ஆஃப் குவாலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு திறமை உங்ககிட்ட கிடையாதுன்னா அப்புறம் எவ்வளவுதான் ஒரு மேனேஜர்னால பண்ண முடியும்? ஒரு சீலிங் இருக்குல்ல பிளேயருக்கு. நான் தான் உனக்கு கேட்கிறேன். ஹேஸ் தட் ஹேவ் தீஸ் பிளேயர்ஸ் ஹிட் தேர் சீலிங்? அவ்வளவுதான். வேற எந்த கோச் வந்தாலும் இதுக்கு மேல போக முடியாது இல்ல போகலாம்னு தோணுதா? ஆக்சுவலா கோச் மேலயும் ப்ராப்ளம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலாம். சீலிங் பாயிண்ட் வந்து 100% கரெக்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒன்றும் பெரிய நியூஸ்லாம் இல்ல. என்ன பிரச்சனைனா இந்தியாவும் லைட்டா வளர்ந்துருக்கு, ஒரு முன்னாடியை விட லைட்டா வளர்ந்துருக்கு. பட் நம்மளை விட ஃபாஸ்டா வளர்றாங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ணணும்ல, அது நம்ம பண்ணலையே. நம்ம இன்னும் கீழே போற மாதிரி தான் இருக்கும் அப்போ. ஸோ சீலிங் வளர்ந்துருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸ்டிமேட்ச் வந்து ஒரு நிறைய 35 பிளேயர் கிட்ட டெபியூ கொடுத்துருக்கான். இஸ் லைக் பாட் த நெக்ஸ்ட். அந்த இந்தியாவில் அண்டர் 17 வேர்ல்ட் கப் நடந்துச்சு, அந்த ஜெனரேஷனை வந்து அவன் தான் கொண்டு வந்திருக்கான் மேல. ஹீஸ் டன் ஓகே, அவரால் அவ்வளவுதான் முடியும். பட் என்னன்னா ஸ்டிமேட்ச் ஃபுட்பாலும் சரி, ஸ்டிமேட்ச் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம பெரிய டீமோட ஆடணும்னா கொஞ்சம் கரெக்டா அந்த ஆர்கனைசேஷன் வேணும். ஸ்டிமேட்ச் வந்து கொஞ்சம் வந்து அந்த இதுல ஹி டசன்ட் ஹேவ் த டாக்டிக்கல் நோ ஹவுன்னு வச்சுக்கோங்களேன். அவனோட நிறைய டாக்டிக்கல் பெட்டர் மேனேஜர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சர்ச் பண்ண இப்போ வந்து புதுசா அப்ளிகன்ட் 200 பேர் கிட்ட அப்ளை பண்ணிருக்காங்க இந்தியன் மேனேஜருக்கு. அதுல நிறைய நிறைய டாக்டிக்கல் அவனை விட ஒரு நிறைய பேர், அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் ஆச்சு டாக்டிக்கலா அவனை விட அதிகமா. ஐ திங்க் டாக்டிக்கலா வந்து நீ ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் அல்டிமேட்லி. இட் கேன் அதுதான் நான் இம்ப்ரூவ். உனக்கு கேட்கிறேன். இட் கேன் இம்ப்ரூவ் இல்ல. ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் கரெக்ட் ஒரு தான், மேனேஜர்னால. கரெக்ட் தான். ஸ்டிமேட்ச் சப்போஸ் இந்த டாக்டிக்கலா நம்ம ஒழுங்கா பண்ணிருந்தா நம்ம தேர்ட் ரவுண்ட் போயிருப்போம் கன்ஃபார்மா. ஸ்டிமேட்ச் தவிர வேற யாரும் நம்ம தேர்ட் ரவுண்ட் போக சான்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா டாக்டிக்கலா பெட்டரா பண்ணியிருந்தா யூ வுட் ஹேவ் ஹேட் த சான்ஸ். பட் அதுக்கு மேல வந்து ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சும்மா டெவலப் ஆனும் அப்படின்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டிமேட்சும் சரி, எவன் ஏகன் கிளப் பெப் கார்டியோலா வந்தாலே, பெப் கார்டியோலா வந்தா போயிடும், அது வேற விஷயம். பட் வந்தாலே சரி, எவன் வேணாலும் இட் கான்ட் இம்ப்ரூவ். என்ன பண்ணணும்னா அதான் பேக் டு பேசிக்ஸ். சீனியர் டீமுக்கு ஐஎஸ்எல்லுக்கு எல்லாம் காசு கொடுக்கறது போல போய் கிராஸ் ரூட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அது பண்ணாலே உனக்கு ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணாலே உனக்கு 70% ஆஃப் த ப்ராப்ளம் உனக்கு முடிஞ்சிருச்சு அங்கே. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். கத்தார்லாம் அப்படிதான். இந்த ஆஸ்பேர் அகாடமி கத்தார்லாம் எப்படி வளர்ந்தாங்க? சும்மா அப்படியே பக்கத்து ஆளை கூப்பிட்டு வளர்த்தாங்க. அவங்க ஆஸ்பேர் அகாடமின்னு ஒண்ணு பெருசா வளர்த்தாங்க. அங்க இருந்தா எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுதான் இங்க வந்து சீனியர் டீம் மேல ஃபோக்கஸ் பண்றதுலாம் வேஸ்ட். போய் சின்ன பசங்க மேல போய் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்கதான் நம்ம வளர்க்க முடியும். சீனியர் டீமே இப்போ என்னமோ அதே மாதிரி தான் இருக்கும், ஒன்னும் டிஃபரன்ஸ் நடக்காது. நீங்க சின்ன வயசுல இருந்து நடத்தா பொறுமையா அண்டர் 16 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு, அண்டர் 13, அண்டர் 16 இப்பெல்லாம் அண்டர் 16 இந்தியன் டீம் யாருன்னு தெரியாது. அண்டர் 23 டீமே யாருன்னு தெரியாது, ஒருத்தனுக்குமே தெரியாது. 2 நாள் முன்னாடி நோட்டீஸ் வரும் அவனுக்கு. எனக்கு ஒரு நியூஸ் வந்து அண்டர் 23 டீம்ல வந்து மலேசியா டூர் ஆடினானுங்க. ஒரு மார்ச்ல மலேசியா டூர் போனாங்க. ட்ரைனிங் பிப்ஸ் கூட இல்லையாமா. அந்த நிலைமையில இருக்கு. ட்ரைனிங் பிப்ஸே இல்லையா. இப்ப அனலிஸ்ட் எல்லாம் எப்படி வேணும்? அனலிஸ்ட் இது பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எப்படி? ட்ரைனிங் பிப்ஸே இல்ல, அப்ப எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க? அந்த நிலைமையில இருக்கு இப்போ. இப்ப So இதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்ப ஒவ்வொரு பட்ஜெட்லயும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளோன்னு ஒதுக்குறாங்க. எல்லாமே பண்றாங்க. அப்போ இத பத்தின கேள்வி ஏன் யாருமே கேட்கறது இல்ல? கேக்குறாங்க, எல்லாம் கேக்குறாங்க. பட் ஈஸியா லூட்டி அடிச்சு போற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் வருஷமா நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் நாட் லைக் இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. 80s 70sல இருந்து ஜெனரேஷன்லாம் நடந்துட்டு இருக்குது. இங்கிலாந்து எப்படியா டோர்னமெண்ட் ஜெயிக்கல, அந்த 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 காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்குது. இப்ப மட்டும் எப்படி சேஞ்ச் ஆக முடியும் சொல்லுங்க? இட் இஸ் லைக் யாரோ புதுசா வரணும். ஸ்டிமேட்ச் அட்லீஸ்ட் அந்த வாய்ஸ், ஸ்டிமேட்ச் என்னதான் அவரே ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஆடினாலும் இது அட்லீஸ்ட் ஓப்பனா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் காமெடி பீஸுங்க அப்படின்னு அட்லீஸ்ட் ஓப்பனா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இல்ல அவர் அதான் சொன்னதால அதான் ராகுல் நெக்ஸ்ட் அதுக்கு வரலான்னு தான் என்ன வாட் ஹேப்பன். ஸோ இந்த 2 கேம் நடந்துச்சு. சிமேச்சே சொன்னாரு நான் குவாலிஃபை ஆகலைன்னா நான் கிளம்பிடுவேன்னு சொன்னாரு. பட் அவர் கிளம்புனாரா இல்ல அவர் சாக் நடந்துச்சா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன ஆச்சு அந்த லாஸ்ட்டுக்கு அப்புறம்? தட் ஹவு டு ஐ டெல் யூ அப்படின்னு வடிவேலு சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் ஆனது வந்து சிமேட்ச் போற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். பட் அவர் ஒன்றும் சொல்ல. சடனா ஒரு குட்டை தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி நைட்டோட நைட்டா வந்து ஐயா நாங்க மியூச்சுவலா டெர்மினேட் பண்ணிடுறோம் கான்ட்ராக்ட். அப்படியே மியூச்சுவல் டெர்மினேஷன் இல்ல,
ஏஎஃப் போஸ்ட் பண்ணிட்டாங்க, டெர்மினேட்டிங் த கான்ட்ராக்ட் ஆஃப் ஈகா ஸ்ரீமேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. சாக்டு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்ரீமேட்ச் வந்து காண்டாயிட்டாரு. என்னடா ரேண்டமா ஒரு லூஸ் மாதிரி போட்டுருக்கீங்க, கான்ட்ராக்ட் நீங்க கான்ட்ராக்டே படிக்காம போட்டுருக்கீங்க. ஸோ இது என்ன எங்க ஸ்டார்டிங் ப்ராப்ளம்னா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஸ்டிமேட்ச் கான்ட்ராக்ட் வந்து அக்டோபர் 2023ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க 2 வருஷத்துக்கு. ஏசியன் கப் அப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதே நீ தேர்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆயிட்டனா உனக்கு 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. தேர்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகல, பட் ஸ்டில் 2026 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு. பட் இங்க வந்து என்ன போட்டுருக்காங்க, மியூச்சுவலா டெர்மினேட் பண்றோம் அந்த மாதிரி போட்டாங்க. மியூச்சுவலா டெர்மினேட் பண்ணா காசு வந்து வராதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ லீகல் ப்ராப்ளம்ஸ், பெரிய லீகல் ப்ராப்ளம்ஸ், அதுதான் ஸ்டிமேட்ச் ஹைலைட் பண்ணியிருந்தாரு. நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, நான் வந்து எடுத்துக்க லாயர் எல்லாம் எடுத்து காமிப்பாங்க, நீங்க தான் வந்து இப்போ பே பண்ணும் காசை, அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. அடுத்த ஒரு 2 நாள்லயே வந்து நான் வர்ச்சுவல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்வைட் பண்றேன், மீடியா நீங்க வந்து என்ன நடக்குது நீங்க ஓ தெரிஞ்சுக்கோங்க. என்ன லிங்க் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனுப்பி விட்டாரா? ஆமாமா, லிங்க் நிறைய பேருக்கு வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் அஹ், நாங்களா கூட அட்டென்ட் பண்ணாத பண்ணா அஹ். இருந்துச்சு, அது வேற விஷயம். பட் அதான் அந்த ஒரு 90 பேர், 90 to 100 பீப்புள் ஜேர்னலிஸ்ட் இருந்திருப்பானுங்க அங்க. ஸோ அவங்க எல்லாம் கொஸ்டின் கேட்டு கேட்டு இவர் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப வந்து ஏஎஃப்எஃப் கிளின்னு கிழிச்சிட்டாரு. ஏஎஃப்எஃப் இந்த மாதிரி என்ன நீங்க நடந்துச்சு? எதுக்குடா ஒரு இருக்கீங்க, ஒரு ஜிஸ்ட் ஆஃப் வாட் ஜிஸ்டா ஹேப்பன். சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி எங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கு, இதனாலதான் நான் கேட்கறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து அதான் இந்த ஷாஜி பிரபாகரன் மேட்ரு. ஷாஜி பிரபாகரனை வந்து நவம்பர் தூக்கிட்டாங்க. அது நம்ம பேசியிருந்தோம் அப்பவே. நவம்பர் தூக்கிட்டாங்க. பட் சைன் பண்ணும்போது ஷாஜி பிரபாகரன் தான் இருந்திருக்காரு. அக்டோபர்ல சைன் பண்ணும்போது கல்யாண் சோபி இல்ல, ஷாஜி பிரபாகரோட தான் இவர் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி அவர் இருந்தாரு, நீங்க அவர்கிட்ட கேட்டா தெரியும் அப்படி இப்படி என்னமோ சொன்னாரு. அண்ட் தென் அதான் ஏஎஃப்எஃப் வந்து தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. ஏஎஃப்எஃப் ஒன்றும் அதான் சொன்னாரு, ஓப்பனா சொன்னாரு, அந்த மாதிரி ஏஎஃப்எஃப் ஒன்றும் கிராஸ் ரூட்லாம் கண்டுக்கிறதே இல்லை. எங்களுக்கு வந்து அனலிஸ்டே வந்து நான் கேட்டு காலில் விழுந்து கேக்கு அனலிஸ்ட் ஒரு மேட்டர் நடந்துச்சு. ஸோ இது வந்து நான் கவர் பண்ணேன். இது வந்து அனலிஸ்ட் என்ன ஆச்சுன்னா, ஸோ இந்தியன் டீமோட மெயின் அனலிஸ்ட் வந்து எஃப்சி கோவாவோட அனலிஸ்ட். ஓகே, அது வந்து ரெண்டும் எஃப்சி கோவால எப்போ கேப் கிடைக்குதோ தப்புன்னு இந்தியன் டீமுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை இருக்கு நமக்கு. ஒரு அனலிஸ்டே இல்ல, கிளப் வச்சு ஹையர் பண்றோம். ஓகே, இப்போ என்னன்னா இந்த கிளப்புக்கு வந்து அனலிஸ்டோட பிளாட்ஃபார்ம்ல இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வி ஸ்கவுட், வை ஸ்கவுட், அப்புறம் அந்த மாதிரி இன்ஸ்டாட் ஸ்டாட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. இது என்ன பண்ணிருக்காங்க, இந்தியன் டீம் வந்து கோவாவோட இதை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க. லிட்டரல் சென்ஸ்ல வந்து கோவா அனலிஸ்ட்னால கோவாவோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்தியன் டீமுக்காக அந்த மாதிரி இருக்கு. அந்த அந்த ஆப் சாஃப்ட்வேர் வந்து இந்தியன் டீமுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க லிட்டரலா. அதுவே ஒரு எத்திக்கலா வந்து பண்ணவே கூடாது. அது எப்படி ஒரு கிளப்போட டீம் வந்து நேஷனல் டீமுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க? ஸோ ஏன்னா வந்து வைஸ் அவுட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அது வந்து ஒரு 4 லட்சமா என்னமோ கட்டணும் ஒரு வருஷத்துக்கு. நிறைய பேருக்கு தெரியும் அது. நம்ம ஆளுங்க அதை கட்டல. அது கோவா கிட்ட இருந்து பாரோ பண்ணிருக்காங்க லிட்டரலா. அந்த நிலைமையில இருக்கு. ஸோ இது இவ்வளவு ராட்டனா இருக்கு, கோர்லே ராட்டனா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, கல்யாண் சோபே பிரசிடென்ட் மேல ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. ஏங்க அவர் சும்மா பொலிட்டிக்கல் கிளிக்ஸுக்காக இருக்காருங்க, அவரு லிட்டரலா வந்து உதவாக்காரன் அந்த மாதிரி சொன்னாரு. அந்த மாதிரி உதவாக்காரன், நான் அவரை மீட்டே பண்ணல, 2 வாட்டி தான் என் வாழ்க்கையிலே மீட் பண்ணியிருப்பேன், அதுவும் ஒழுங்கா டிஸ்கஸ் பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் வந்து மேனேஜரா இருக்கணும், எதுக்கு நான் கோச்சா இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரசிடென்ட் சோபி வந்து அவர் சும்மா போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இருக்காரு அப்படின்னு அவர் பயங்கரமா கொஸ்டின் பண்ணிட்டாரு. இதுதான் வந்து ஜிஸ்டா நடந்துச்சு. இதுக்கப்புறமும் நிறைய சொன்னாரு, இந்தியன் வந்து இது இல்ல, கிராஸ் ரூட் இல்ல, அதுல எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அது சொன்னாரு. சரி, 2 நாள் அப்புறம் 2 நாள் ஆச்சு. ஏஎஃப்எஃப் உடனே ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி 48 ஹவர்ஸ்ல நாங்க ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். அவனுங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏஎஃப்எஃப் என்ன சொல்றது, ப்ரிப்பேர் பண்றதுக்கு 48 ஹவர்ஸ்ல பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. போட்டாங்க ஏஎஃப்எஃப் இந்த மாதிரி போட்டாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் பத்தி போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஷாஜி பிரபாகர் தாங்க காரணம், எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்ல, மேட்சுக்கும் தெரியும் அது அப்படின்னாரு. ஏஎஃப்எஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுருந்தாங்க அதுல. அதுக்கப்புறம் ஏஎஃப்எஃப் வந்து உங்களுக்கு வந்து சிமேட்ச் கம்ப்ளைண்ட் பண்ணாரு, எனக்கு வந்து கோச்சே இல்ல, நான் வந்து எல்லாரையும் கூப்பிட வேண்டியதா இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவரோட கான்டாக்ட் வச்சு கூப்பிட வேண்டியதா இருக்கு அப்படின்னாரு. ஏஎஃப்எஃப் உடனே வந்து அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு வந்து நாங்க 15 பேரு கொடுத்தோம் அப்படின்னு சும்மா போட்டானுங்க. 15 பேரு கொடுத்தோம் அது நாங்க. உண்மையா இல்லையா? அது உண்மைதான். ஆனா 15 பேர் வந்து பேக் ரூம் ஸ்டாஃப் எல்லாரையும் சேர்த்துக்கு. அவர் பர்சனல் கோச்சா வந்து யாருமே 2 பேர் தான் இருந்தாங்க. அததான் ஸ்டிமேட்ச் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இவங்க வந்து 15 பேரை கொடுத்தோம், பேக் ரூம் ஸ்டாஃப், சோர்ஸ், மீடியா மேனேஜர் எல்லாம் அவனுங்களாம் ஆக்ட் பண்ணிட்டு சேர்த்து 15 பேர் கொடுத்தோம் அப்படின்னாங்க இவங்க. அதுவும் ஏஎஃப்எஃப் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஏஎஃப்எஃப் என்ன சொன்னாங்கன்னா, இருங்க, ஸ்டிமேட்ச் வந்து சும்மா சாக் பண்ணதால, அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதால அவர் எல்லாம் பிளேம் கேம் ஆடுறாங்க அப்படின்னு ஏஎஃப்எஃப் வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க.
இது வந்து பேக் அண்ட் ஃபோர்த் 2 பேரும் பொலிட்டிக்கல் கேம் ஆடுறாங்க. அது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஏஎஃப்எஃப் ஒரு சைடு பொலிட்டிக்கல் கேம், ஸ்டிமேட்ஸ்க்கு இன்னொரு அவன் ஸ்டிமேட்ஸ் வந்து ஒரு சரியான பொலிட்டிஷியனா வரலாம் ஆக்சுவலா. அந்த லெவலுக்கு 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. 2 பேரும் ப்ளேம் கேம் ஆட்டுருக்காங்க. இதுதான் வந்து ஜிஸ்ட். இந்த மாதிரி சண்டை, ஃபுல் சண்டை. அப்புறம் இதெல்லாம் ஏஎஃப்எஃப் ஸ்டேட்மெண்ட் போட்ட உடனே ஸ்டிமேட்ஸ் மறுபடியும் இன்னொரு யாரோட யூடியூப் சேனல்ல போய் பேசியிருக்காரு. இந்த மாதிரி கல்யாண் சுபே வந்து மீட்டிங் இந்த மாதிரி ஏஎஃப்எஃப் போட்டிருந்தாங்க. 5 வாட்டி மீட் பண்ணியிருந்தாங்க பிரசிடென்ட்டையும் ஸ்டிமேட்சும். அப்ப எங்க போச்சு இந்த மீட்டிங் எல்லாம் நடக்கலையா அப்படின்னு ஏஎஃப்எஃப் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸ்டிமேட்ச் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஏஎஃப்எஃப் 5 வாட்டி மீட் பண்ணோம். ஆனா சும்மா கை குலுக்கலோட போயிட்டோம். ஒரு நாள் வந்து ஏசியன் கப் டிராக்கு வந்து 3 நாள் நாங்க 2 பேரும் ஒரே ஹோட்டல்ல இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு வார்த்தை கூட பேசலையாம். ஆர்சின் வெங்கர் கூட போய் போட்டோ எடுக்க வந்திருக்காரு இவரு அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டான். ஆர்சின் வெங்கர் கூட போட்டோ எடுக்க வந்திருக்கான். இவன் எதுக்குங்க என் கூட வந்து பேசுறான் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா எக்ஸ்போஸ் செஷனு. சும்மா ஏஎஃப்எஃப் இஸ் ஆல் அபவுட் இன்டர்னல் ஃபைட்ஸ். அவனுங்க சும்மா அடிச்சுப்பானுங்க, உதச்சுப்பானுங்க. ஆனா இந்தியன் ஃபுட்பால் டெவலப்மெண்ட்டாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வர காசெல்லாம் அவங்களே எடுத்துப்பானுங்க. பட்ஜெட்டையும் ஏத்த மாட்டாங்க, ஒன்னும் ஏத்த மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது மேனேஜர் ஹையர் பண்றது, ஃபயர் பண்றதுலாம் அவங்களோட வேலை. அவங்க வந்து என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ் எதுவுமே பார்க்கல. அப்ப எப்படி சூஸ் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க? அப்ப எப்படி என்ன சாக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பேஷ் பண்ணிட்டாங்க ஸ்டிமேட்ஸ். அதுதான் இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் கேம் தான், ஃபுல்லா பேக் அண்ட் ஃபோர்த் கேம். அது எங்க போய் இன்னும் இன்னும் முடியல. அதான் அந்த லீகல் பிரச்சனை தான் இப்போ. காசு பே பண்ணுவாங்களா? ஏஎஃப்எஃப்க்கு செம லாஸ் ஸ்டிமேட்ஸ் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணதால. ஆனா ஏஎஃப்எஃப் வந்து ஷாஜி பிரபாகரனை பிளேம் பண்றாங்க. சோ இது என்ன ஷாஜி கதைன்னு தெரியும். பிரபாகரனை பிளேம் பண்றாங்கன்னா ஷாஜி பிரபாகரன் ஏஎஃப்எஃப்ல தானே இருந்தாரு அப்போ. அதனாலதான் ஏதோ இன்டர்னல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்கல்ல. அதனால இது பிளேம் பண்றாங்க. ஏஎஃப்எஃப் எவ்வளவு பே எப்படி பண்ணணும்னு தெரியல. ஏஎஃப்எஃப் பிரசிடென்டோட கையெழுத்து இல்லாம ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் நடக்கும்? என்னமோ ஆ, ஆ. இது யாருக்குமே ஒழுங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல லீகல் டேர்ம்ஸ்னால. யார் பக்கம் எது இதுன்னு ஒண்ணுமே புரியல யாருக்கும். ஸ்டிமாட் சொல்றோம் எனக்கு வந்து $10 மில்லியன் $1 மில்லியன் என்னமோ கட்டணும் அப்படின்றாரு. ஏஎஃப்எஃப் வந்து அதெல்லாம் இல்ல அப்படின்றாங்க. இது என்னமோ லீகல் மேட்டர். இது வந்து எவ்வளவு வருஷம் ஆகும்னு யாருக்கு தெரியும்? லீகல் மேட்டர்னாலே அப்படிதான். சிட்டி ஃபேனா எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம்லாம். பட் யா இதான் இதுதான் நடந்து நடந்திருக்கு. முடிஞ்சது. ஆமா இதுமே என்ன கதையோ. ஐயோ எங்க போய் தேடுறது. இதை வச்சு சுந்தர்சி படமே ஒன்று எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். 100% எடுக்கலாம். அதான் சரி, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற பட்சத்துல வந்து நவ் வி ஆர் வித்வுட் அ மேனேஜர் ஃபார் நியர்லி அ மந்த். ஐ திங்க் 3 வீக்ஸ், ப்ராபப்ளி 3 வீக்ஸ் டு அ மந்த் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்க என்ன ஆகுது, என்ன நடக்குது? அதான் சொன்ன மாதிரி 200 பேர் அப்ளிகேட் பண்ணிருக்கானுங்க. அதுதான் இந்தியன் ஜாப்ன்றது என்ன பிரச்சனைனா இது ஹோல் பாலிடிக்ஸ் கேம் இருக்கு. ஆனா இட்ஸ் ஆல்சோ அட்ராக்டிவ் ஜாப். பிகாஸ் இவ்வளோ பெரிய கண்ட்ரி, அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அதனால இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் ஜாப் ஆல்சோ. கிட்டத்தட்ட அது இங்கிலாந்து ஜாப் மாதிரி தான். ஆனா அங்க வந்து என்ன ஃபுல்லி டெவலப்டு இது. இங்க வந்து எல்லாமே ராட்டன் டு த கோர் லிட்டரலா. ஸோ அதான் பழைய நோட்டபிள் மேனேஜர்ஸ் வந்து நோட்டபிள் மேனேஜர்ஸ் இட்ஸ் நாட் லைக் நிறைய நோட்டபிள் மேனேஜர்ஸ் வரல. பட் அதான் பேர்ல வந்து பழைய பஞ்சாப் எஃப்சி மேனேஜர் ஸ்டைகாஸ் வர்ஜிட்டிஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இவங்க தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு. பட் ஜூலை எண்ட்ல நாங்க டிசைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மெயினா என்ன பிரச்சனை, நேஷனல் டீம் வந்து இதுமே தேர்ட் ரவுண்ட் போகலாம். நம்ம மறுபடியும் அதே லெபனனோட ஆடுவோம், அதே இவங்களோட தான் ஆடுவோம். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் கோயிங் டு மேக் மச் டிஃபரன்ஸ். இப்போ யங்ஸ்டர்ஸ் ப்ரமோட் பண்ணுவாங்களா இல்ல சீனியர் பிளேயர்ஸ் ஆட விடுவாங்களா, அதுதான் கொஸ்டின். பட் இதெல்லாம் விட நேஷனல் டீமை விட நம்ம நேஷனல் டீமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது என்ன கேட்டா. சின்ன பசங்க மேல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸே அங்க மாத்திடுறோம். அதுதான் அண்டர் 10 அண்டர் 12 இருந்து ஆரம்பிச்சாதான் நம்மளால முடியும். இல்லைன்னா வந்து இதே சைக்கிள், அதே சைக்கிள். இப்போ அப்ளை பண்ணிக்கிற 200 ஆப்ளிகன்ஸ்ல யார் ஃபேவரட்ஸ் மாதிரி உனக்கு தெரியுதா? ஒரு 2-3 நேம்ஸ். ஃபேவரட்ஸ்னு யாருமே சொல்லாதான். இப்போ ஸ்டைகாஸ் வர்ஜிட்டிஸ் அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் ஃபேம். அப்புறம் சைமன் கிரேசன் அவர் வந்து கொஞ்சம் பழைய இங்கிலாந்து இவங்கெல்லாம் பிரீமியர் லீக்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காரு. அவர் பெங்களூர் எஃப்சி ரீசெண்டா மேனேஜ் பண்ணாரு. அவர் ஒருத்தர். அப்புறம் ஒரு 2-3 இன்டர்நேஷனல் மேனேஜர் பண்ணியிருக்காங்க. எனக்கு பேர் மறந்துருச்சு. பட் யா தேர் ஆர் 2 to 3. தேர் இஸ் நோ ஃபேவரட்ஸ் மாதிரி எதுவும் சொல்ல. பட் ஜூலை எண்ட்ல நாங்க டிசைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தின ப்ராசஸ் ஏதாச்சும் உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? எப்படி சூஸ் பண்றாங்க, என்ன பண்றாங்க, இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க? இன்டர்வியூல வந்து நீங்க வந்து இன்டர்வியூல எப்படி இருக்குன்னா, அனலிஸ்ட்லாம் நாங்க தரமாட்டோம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஜோக்கு அந்த மாதிரி தான் நடக்கும்.
நீங்க வந்து நீங்களே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் எதுக்கு? டெக்னிக்கல் கமிட்டின்னு பேருக்கு. ஒண்ணும் நடக்காதுங்க. இதேதான் நடக்கும். சும்மா கிரெடென்ஷியல்ஸ் வச்சு மேனேஜர் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சும்மா இவன் வந்து பழைய பிளேயரா, இவன் ஒழுங்கா டீசென்ட் லெவல்ல ஆடி இருக்கானா அப்படின்னு பார்த்து பண்ணிட்டு போயிடுவாங்க. டாக்டிக்கலாலாம் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. எனிவேஸ் அதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் செட்டப்ல ஒரு பக்கம் அதெல்லாம் போயிட்டு இருக்குது. டொமஸ்டிக் சீசன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நெருங்கி வரோம். இன்னொரு 10 நாள்ல வந்து டியூராண்ட் கப் ஸ்டார்ட் ஆகிற நிலைமையில இருக்குது. இப்போ என்ன நடக்குது ஆஃப் சீசன்ல அதுலலாம் என்ன நடக்குது? ஏன்னா பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதை பத்தி நான் சொல்லணும்னு சொன்னியே, என்ன ஆச்சு? டிரான்ஸ்ஃபர் நியூஸ் தாங்க பிரச்சனை. டிரான்ஸ்ஃபர் நியூஸ் வந்து இப்போ டாமினேட் பண்ற அவ்வளோ பெருசா ஒரு டிரான்ஸ்ஃபர் நியூஸ் நடக்கல. பட் டாமினேட் பண்ணது மறுபடியும் மோகன் பகான், அப்புயான்னு மும்பை சிட்டி பிளேயரை வந்து ஒரு வேற லெவல்ல கோடி கொடுத்து வாங்கிட்டானுங்க. ரிலீஸ் கிளாஸ் போட்டு டமால்னு வாங்கிட்டானுங்க. ரைவலுக்கு மோகன் பகான் வாங்கிட்டாங்க. ஈஸ்ட் பெங்கால் வந்து ஒரு 2-3 பிளேயர் நல்லா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் ரேஸ் வந்து அவங்க 3 பேருக்குள்ள தான் அப்படின்னு ஆல்ரெடி பேசிக்கிறாங்க. மும்பை, ஈஸ்ட் பெங்கால், மோகன் பகான். இப்போ என்ன பிரச்சனை, நம்ம அன்வர் அலி நேஷனல் டீம் டிஃபெண்டர் ஒருத்தர் ரீசெண்ட் டேஸ்ல வந்து அதான் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, டெல்லி எஃப்சில இருந்து ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி லோனுக்கு சைன் பண்ணியிருந்தாரு மோகன் பகான்ல. டெல்லி எஃப்சின்றது சின்ன செகண்ட் டிவிஷன் கிளப். அங்க வந்து லோன்ல சைன் பண்ணியிருந்தாரு. இப்போ 5 இயர் லோனா இருந்துச்சு அது ஃபர்ஸ்ட். அப்புறம் ஃபீஃபா ஏதோ பேன் ஏதோ போட்டதால, சம் ரூல்ஸ் போட்டதால என்னாச்சு, அதான் அன்வர் அலியை வந்து டெர்மினேட் பண்ணிட்டான் கான்ட்ராக்ட். ஒரு வருஷம் தான் உன்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஹீஸ் கான் டு பேரண்ட் கிளப். ஸோ மோகன் பகான் கான்ட்ராக்ட் போயிடுச்சு அவனோட. ஸோ இட்ஸ் லைக் மோகன் பகான் ஆர் ஆர்கியூவிங் கோர்ட்டுக்கு போறது, அது ஒரு பெரிய சண்டை நடக்குது. இந்த கேப்ல ஈஸ்ட் பெங்கால் வந்து அன்வர் அலி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டானுங்க, 5 இயர் கான்ட்ராக்ட். ஸோ இஸ் இட் வேலிட் ஆர் நாட், கேன் இ கோ? ஸோ அது அந்த கொஸ்டின் வந்து கோர்ட் வரைக்கும் போகுது. அது நடுவில் இப்போ சண்டை போயிட்டு இருக்கு. இதே தாங்க ஸ்டோரி லைன். வெறும் ஃபுட்பால் பத்திலாம் கிடையாது இந்தியன் ஃபுட்பால். நம்ம வந்து ஒரு மெகா சீரியல் மாதிரி தான் நம்ம கதை. எப்பவுமே இதுதான் நடக்கும். ஃபுட்பால் வந்து அப்பப்போ லைட்டா லைட்டா விட்டுட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஐயோ எப்பா, வேற ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர் நியூஸ்க்கு நடக்குதா? வேற என்ன நடக்குது இந்த வேர்ல்ட் ஆஃப் கிளப் ஃபுட்பால்ல? வேற ஒன்றும் இப்போ பெருசாலாம் கிளப் ஃபுட்பால் நடக்கல. அதான் 10 நாள்ல ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம சென்னை எஃப்சி வந்து கொஞ்சம் நல்ல சைனிங்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பத்தி பேசணும். பட் அதான் நல்ல சைனிங்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் நமக்கு ஒரு டீசென்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அது டாப் 6 பிடிச்சா டீசென்ட் நல்ல டீம் நமக்கு. ஓகே, அதை பத்தி இன்னொரு வீடியோல பேசுவோம். பட் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு சுந்தர்சி படம் கூட சொல்ல வேண்டாம், வேற என்ன படம் சொல்லலாம், ஒரு KS ரவிக்குமார் படம் மாதிரி. அது வந்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது, நடுவில் என்ன நடக்குது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா இங்க வந்து கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம இருக்கிறோம். ஹரி மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டேன். ஆனா உள்ள வந்து என்ன நடக்குமோ. அதான் கரெக்ட். ஸ்கிரீன் பிளே ஹரி மாதிரி ராகுல் டப்பு டப்புன்னு சொல்லிட்டான். ஆனா இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கே மண்டை குழம்பிடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பசங்க பண்ணி வச்சிருக்கானுங்க AIFF குள்ளார. ஆளுக்கு மாத்தி மாத்தி ஒரு காலத்துல கவுண்டமணி சொன்ன மாதிரி நான் போய் மணிவண்ணன் சொல்லுவேன், மணிவன் சத்யராஜ் சொல்லுவாப்ல, சத்யராஜ் திருப்பி அணைய சொல்லுவாப்ல. இந்த மாதிரி மாத்தி மாத்தி எங்களுக்குள்ள விளாண்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்க ரியல் லைஃப்லயே பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இந்தியன் ஃபுட்பாலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதை பத்தின வியூஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பப்போதான் இந்த மாதிரி வீடியோ பண்றோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். Don't forget to follow Rahul on Twitter. He's a regular Indian correspondent வேற. அவர் நியூஸ் எல்லாம் பண்றது, ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுறதுல ஃபார் ஸ்போர்ட்ஸ் கீடா. ஸோ மறக்காம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். pretty soon மறுபடியும் இன்னொரு இந்தியன் வீடியோ சந்திக்கிறோம். பட் until then, this is Gautam and Rahul signing off.